ஹாய் சிஎம் ஐயா, குட் மார்னிங்யா. குளிச்சு கிழிச்சு அழகா டீசெண்டாக கிளம்பிட்டேயா ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று என் ஆஃபீஸ் புதுசாக ஒரு பையன் வந்தாயா, ஆள் பார்க்கவே பல்காக இருந்தான். ஒய்யோ பெரிய ஆளாக இருப்பான் போடான்னு சொல்லிட்டு நான் ப்ரோன்னு சொல்லிட்டேன்யா. ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரோ வாங்க ப்ரோ டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டேன். நானும் சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேயா. போனால் அவன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாயா. என்னடா தம்பி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க, என்னடா பண்ண போகிற, லவர்ட்ட என்னடா பேசிகிட்டு இருக்க, என்னென்ன வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, கல்யாணம் வேற பண்ணணும் அப்படின்னு சொன்னாயா. என்னடா தம்பி உன் வயசு அப்படின்னு கேட்டையா. 22ன்னு சொன்னாயா. 22 வயசுலயே கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காயா. ஒரு பவுன் நகை விலை வந்து 1 லட்சம் அவன் கல்யாணம் பண்றப்ப. ஆனா கல்யாணம் பண்றப்ப ஒரு கிராமே 1 லட்சம் மாறும் போலையா. ஐயா சிஎம் ஐயா, கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி பார்த்து அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கய்யா. அமௌண்ட்லாம் அதிகமா போயிட்டு இருக்கியா, நிம்மதியா வாழ கூட முடியலையா ஐயா. அதே மாதிரி ஊக்கத்தொகையெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 3000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துட்டு போனாயா. எல்லாரும் வீட்டுக்கும் வாடகை 3000 ரூபாய், நீங்க 3000 ரூபாய் கொடுங்க. ஒரு சில பேர் 6000 ரூபாய் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வீட்டில தான் இருப்பாங்க. உங்களோட கடமைக்கு ஒரு 3000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு வாடகை நாங்கள் தரப்படும் அப்படின்னு போடுங்கய்யா. நிறைய பேரோட வாழ்க்கை நிம்மதியா இருக்குயா. இங்க பாருங்கய்யா, வாடகைக்காகவே வேலைக்கு போயிட்டு இருக்கேன்யா, நிம்மதியாகவே வாழ முடியலையா, தூக்கம் இல்லையா. அங்கே பாருங்க கண்ணுக்கு எல்லாம் சுருங்கி போதியா. டெய்லியும் வந்து நானும் ஒரு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், வேற வழி இல்லையா. நீங்க சிஎம் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இல்லை டிவிக்கே இருந்தாலும் சரி, எந்த கட்சி சிஎம் ஆனாலும் சரியா, நம்மளோட வழியை நம்ம சொன்னாதானே எல்லாத்துக்கும் புரியும். சிஎம்ஐயா பாய்யா, லவ்யா, என்ஜாய் பண்ணுங்கய்யா.